அடுத்த சில மணி நேரங்களில் அசாதாரணமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அப்படின்னு ஈரான் சைடில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கா இல்லை இஸ்ரேலுக்கா? இதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. இதற்கான விடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து ஈரான் ஒரு பெரிய அணு ஆயுத சோதனையை நடத்தி இருக்கிறார்கள். நம்ம எப்படி பொக்ரான் அணுகுண்டு சோதனை செஞ்சோம் அதே மாதிரியான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஈரானில்? அதோடு சேர்த்து சிரியாவில் ஹமாஸினுடைய போராளிகள் 100க்கும் மேற்பட்டோரை தூக்கிலிடப்பட்ட சம்பவத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீச் தான் இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் முழுவதும் கொந்தளிக்க வச்சிருக்கு. அப்படி அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபராக போஸ்டிங்கில் போய் உட்காரக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் ஏரியாவை, ஈரானை, இந்த பக்கம் காசா ஏரியாவை ஒட்டுமொத்தமாக கொந்தளிப்பில் ஆழ்த்தியிருக்கு. அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி. நீங்கள் முட்டாள்களாக இருக்க மாட்டீர்கள் என நம்புகிறேன். முட்டாள்களுக்கு அமெரிக்காவிலேயோ இல்லை அமெரிக்கா சார்புடைய நாடுகளிலோ இடமில்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் அமெரிக்காவை வெறுத்தால், இஸ்ரேலை ஒழிக்க விரும்பினால் என்ன பண்ணுவாங்களாம்? நாடு கடத்தப்படுவீர்கள். எங்கே? அமெரிக்காவிலிருந்து முதல்ல. அதற்கு பிறகு நீங்கள் அழித்தொழிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இதோடு சேர்த்து இன்னும் 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி ஹமாஸுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். நீங்கள் பிடிச்சு வச்சுருக்கக்கூடிய பணைய கைதிகள் எல்லாத்தையும் விடுவிச்சிடணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடைசி எச்சரிக்கை. அதற்கு பிறகு நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சார்புடைய எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள நாங்கள் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு தான் ட்ரம்ப்பினுடைய எச்சரிக்கையாக இது இருந்தது. இந்த வீடியோ தான் இன்றைக்கி ட்விட்டர் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு வீடியோ. அதோடு சேர்த்து டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லேண்டை வாங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்து அவர் என்னென்ன காய் நகர்த்தல்களை செய்ய போகிறாரு. அமெரிக்கா முழுவதுமே பனி அடர்ந்து போயிருக்கு, பனி புயல் காரணமாக அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் தன்னுடைய பொசிஷனை தக்க வைக்கிறதுக்காக ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அந்த குறிப்பிட்ட தேதியிலேயே பதவி வைப்பாரா, இல்லை அந்த பதவியேற்பு விழாங்கிறது தள்ளி போகுமா? இன்னும் இன்விடேஷன் எல்லாமே பெண்டிங் இஷ்யூவில் இருக்குது. அந்தந்த மாகாணங்கள் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கொடுக்க வேண்டிய அந்த மாகாணங்கள்லேருந்து வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் இந்த சரியான டேட்டில் பதவி ஏற்பாரா அப்படிங்கிற அந்த கேள்விகளும் இருக்குது. இது ஒரு பக்கம். ட்ரம்ப் இப்படி பேசிட்டார்ல, இவர் பேசினதுக்கு பிறகு மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கும்ல, அந்த ரியாக்ஷன் தான் யாருமே எதிர்பார்க்காது. பகேரி இருக்கார்ல, ஐஆர்ஜிசி ஜென்ரல், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ட்ரூ ப்ராமிஸ் 3 இதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரூ ப்ராமிஸ் 3க்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இஸ்ரேல் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க, இதுதான். அப்போது ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்த போகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. கமினி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அதற்கு விட பெரிய அச்சமூட்டக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்த சில மணி நேரங்களில் அசாதாரணமான நிகழ்வுகள் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் பெரிய அளவில் இருக்கும். இது உலகம் நீங்கள் முழுவதுமாக இதை காண்பீர்கள், உங்களுடைய கண்களால் இதை கண்டு ரசிப்பீர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கமினி அவர்கள் சொல்லியிருக்கார். ஸோ இப்போ எனக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, ஈரான் இப்போ டைரக்ட் வார் அப்படிங்கிறது இஸ்ரேல் மேலே ஈடுபட போதா, இல்லை இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவக்கூடிய அமெரிக்கா மீதே போர் தொடுக்க போகுதா அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவிற்கு முன்னதாக ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பவம் அடுத்த சில மணி நேரங்களில் காத்திருக்கு அப்படின்னு கமினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஹாட் டாபிக். இதில் ஈரானோடு இன்னொரு நாடு துணை சேர தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட், அதுதான் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன்.
எர்டகானுடைய மகன் அவர்கள் வந்து ஒரு பெரிய மாசான ஒரு பேரணி ஒன்று பாலஸ்தீன மக்களுக்காக நடத்தி இருந்தது, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்காரில். அதோடு சேர்த்து இப்போது நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கியினுடைய அதிபர் இப்போது புதிதாக என்னென்னா பாலஸ்தீனத்துக்கு தொடர்ச்சியாக அவர் சப்போர்ட் பண்ணி வராருங்கிற காரணத்தினால இஸ்ரேலோடு ஈரான் போர் தொடுத்தது அப்படின்னா அவங்க ஈரானுக்கு பக்கத்துணையாக இருந்து வழி நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா இந்த குர்திஸ் அப்படிங்கிற படை வந்து டோட்டலாக துருக்கியை வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ இவங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலையும் செய்கிறாங்க. ஸோ இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இந்த குர்திஷ் படை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக சிரியாவிலையும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிரியாவில் யூஎஸ் ட்ரூப்ஸ் இருக்குது, ரஷ்யன் ட்ரூப்ஸ் வெளியேறிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிரியாவில் ஹெச்டிஎஸ் குழு தான் இப்போது ஆட்சியில் இருக்காங்க. இந்த ஹெச்டிஎஸ் குழுவுக்கு துருக்கி உதவுச்சு அப்படின்னு சொல்ல குற்றச்சாட்டுகள்லாம் பழைய கதை. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிரியாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்து ரஷ்யாவுக்கு ஓடி போனார், அங்கே அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டது ரஷ்யாவால் அப்படின்லாம் வந்து சில செய்திகள்லாம் வந்துட்டு இருந்ததில். ஸோ ஆசாத் அவர்கள் வந்து எந்த விதமான விசாரணையுமே இல்லாமல் ஹமாஸ் போராளிகள் 100க்கும் மேற்பட்டோரை தூக்கிலிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பெரிய அளவில் வைரலாக இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ ஹமாஸ் போராளிகள் எல்லாமே சிரியாவினுடைய ஆசாத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா அவரை தீர்த்து கட்டுவதற்கான பெரிய பிளான் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் செய்திகளை படித்து பார்க்கும்போது, வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது அதை மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் யுஏஇனுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஷேக் அப்துல்லாவை இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேரடியாக போய் சந்திச்சிருக்காங்க. ஆக்சுவலி சவுதி அரேபியாவினுடைய வான்வெளியையும் யுஏஇனுடைய வான்வெளியையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜோர்டானுடைய வான்வெளியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய அவாவும் இஸ்ரேலுக்கு இருக்குது. இவங்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்காத பட்சத்தில் எகிப்துக்கிட்டையும் கேட்பாங்க. ஸோ இந்த வான்வெளியை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு, ஏன்னா அது வழியாக தானே வந்து ராக்கெட் செய்ய முடியும். ஸோ இந்த கேள்விகள் அப்படிங்கிறது அதற்கான பதில்களை இன்னுமே ஒவ்வொரு நாடுகளாக சொல்ல ஆரம்பிக்கும். மறுபடியும் ஈரான் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்ததற்கு பிறகு தான் இஸ்ரேலுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் பட் வந்து ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் 2500 கிலோமீட்டர் தாண்டியும் இருக்கக்கூடிய இடங்களை அடித்து நொறுக்கிறதுக்கான பாலஸ்தீன் 2 ஏவுகணை, அந்த பாலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி தொடர்ச்சியாக இஸ்ரேலை தாக்கி வருகிறார்கள். அதே நேரத்தில் உடைஞ்சு போன ஆயுதங்களை எல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்க ஓடக்கூடிய காட்சிகளோடு சேர்த்து ஆட்டங்கள் போட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஏமனை சேர்ந்த ஹவுதி பழங்குடிகள் தொடர்ச்சியாக அந்த வீடியோக்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. வருத்தமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவங்க சந்தோஷத்தை மட்டுமே உலகத்துக்கு காண்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வித்தியாசமான நடைமுறையை பார்த்து அமெரிக்கா குழம்பி போய் நிற்கிது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என்ன அடித்தாலும் தாங்குறாங்க, அதை தாண்டி வந்து திருப்பியும் அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டுறாங்களே, இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகளை பார்த்து அமெரிக்கா ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிது. ஈரானில் ரிக்டர் அளவுகோரில் 5.5 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் ஒன்று பதிவாச்சு. ஆக்சுவலி புஷேர் அப்படிங்கிற இடத்துல இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிர்சாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துல தான் அந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது உணரப்பட்டிருக்கு. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டரை தாண்டி வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்து நிகழ்த்துறதுக்கான வாய்ப்பை வந்து ஈரான் உருவாக்கிக்கிச்சா அப்படிங்கிற கேள்வி. ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அவங்க ஒரு பெரிய அணு ஆயுத சோதனையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்குது. ஐஆர்ஜிசியினுடைய ஏரோஸ்பேஸ் வந்து ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, அவங்க ஒரு புதுசாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. நாட்டன்ஸ் நியூக் ஃபெசிலிட்டி சென்டர் அந்த இடத்துல வச்சு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இஸ்ஃபஹான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. அது பெரிய அளவிலான தாக்குதலை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு ஈரானுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இது தொடர்பான மீட்டிங்கை ஜெனீவாவில் வச்சு நடத்த போகிறாங்க. அதில் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாட்டினுடைய தலைவர்களும் வரப்போகிறாங்கங்கிறத நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு பேர் JCPOA ஒப்பந்தம் அப்படிம்பாங்க. ஏற்கனவே புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் இன்னும் சைன் போடல. ஸோ ஈரான் அதில் சைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ ஜனவரி மாதம் 13ஆம் தேதி முன்னாடி அந்த ஜெனீவாவில் நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு முன்னாடியே ஈரான் வந்து இந்த ட்ரூ ப்ராமிஸ் 3 வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறதுக்கான பிளானில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் இந்த JCPOவினுடைய தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அணு ஆயுதங்களை பரவல், அதாவது ஈரான் வந்து இவ்வளவு தான் ஆட்டமை வந்து சோதனை பண்ணணும், இவ்வளவு தான் அணு ஆயுதங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை வந்து யார் தீர்மானிப்பா அப்படின்னா அமெரிக்கா தீர்மானிக்கும்.
ஸோ அதுதான் JCPOA ஒப்பந்தம். நீ வந்து இவ்வளவு அணு ஆயுதங்கள் தான் வச்சுக்கணும், இவ்வளோ ஆயுதங்கள் தான் வச்சுக்கணும், இதை தாண்டி நீ வச்சுக்கக்கூடாது, அப்படி நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா உன் மேலே போர் தொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தமே. ஸோ இந்த ஒப்பந்தத்துக்கு ஈரான் சம்மந்தம் மறுபடியும் தெரிவிக்குமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் ஜனவரி மாதம் 13 தெரிய வரும். அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இப்படி வரக்கூடிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய பதவி காலத்திற்கு முன்னாடியே ஈரான் தான் நினைத்ததை சாதித்துக் கொள்வதற்கு பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ச்சியாக ஹமாஸ் போராளிகள் ஒரு 10,000 பேருக்கு மேலே வந்து மறுபடியும் படையில் சேர்ந்துருக்காங்க. ரஷ்யாவை நோக்கி வந்து அடிக்கிறதுக்கு வந்து 10,000க்கு மேற்பட்ட யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து உக்ரைன் பார்டரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப்பு வந்து கொடுக்கக்கூடிய அந்த ரெக்வஸ்ட்டை ரஷ்யா ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை இல்லை, ரஷ்யா ஏற்றுக்கலைன்னா மறுபடியும் ரஷ்யா மீது போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஹமாஸ் வந்து பணைய கைதிகளை விடுதலை செய்யலை அப்படின்னா மறுபடியும் ட்ரம்ப் மூலியமாக நிதி கொடுத்து இஸ்ரேலை தூண்டி விடுவதற்கான வாய்ப்புகளும் அடுத்து இருக்குது. ஆக மொத்தத்தில் மிடில் ஈஸ்ட் வாராக இருக்கட்டும், உக்ரைன் ரஷ்யா வாராகட்டும், அது நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது துளி கூட இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆனால் ட்ரம்ப் வந்து நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் இப்போ இறங்கியிருக்காரு. மன்னர்கள் காலத்தில் நாடு பிடிப்பாங்கள்ல, அந்த மாதிரியான வேலையை அவர் இப்போ தொடங்கியிருக்காரு. ட்ரம்ப்பினுடைய சன் வந்து கிரீன்லாண்டுக்கெலாம் போய் அங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ கூடிய விரைவில் வந்து நாடுகளை பிடிப்பதற்கான வேலைகளை இப்போது ட்ரம்ப் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெனிசுலா கூட்டையும் பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. பார்ப்போம் ஆஃப்டர் ஜனவரி 20 வரைக்கும் இது தாங்குமா, இல்லை அதற்கு முன்னாடியே வந்து ஈரான் அட்டாக்கை தொடங்கி பெரிய அளவிலான வாருக்கு வித்துடுவார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.